அன்புக்குரியவர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த கருத்துரையில் அதாவது இப்பொழுது நாம் அருள் அடையாளங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அருள் அடையாளங்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக அடையாளங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த அடையாளங்களையே நான் 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். ஒன்று மனிதன் பயன்படுத்துகின்ற அடையாளங்கள், இன்னொன்று கடவுள் பயன்படுத்திய அடையாளங்கள். இதை முதல் பகுதியாகவும் இரண்டாவது பகுதியில் நம்முடைய கிறிஸ்தவ மதம், நம்முடைய திரு அவை வழிபாட்டு கொண்டாட்டங்களில் என்னென்ன அடையாளங்களை எல்லாம் பயன்படுத்தி வருகிறது என்பதை பற்றி பொழுது பார்க்கிறோம். எனவே இந்த அடையாளங்கள் என்ன சொல்லி பார்க்கின்ற பொழுது பொதுவாக அந்த அடையாளம் பற்றி நான் சொல்கிறேன். அதனுடைய அர்த்தத்தை நம்முடைய வேத நண்பர் அவர்கள் வாசிப்பார்கள். அது தொடர்புடைய விவிலிய குறிப்பும் என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். முதலாவதாக அடையாளங்கள், என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்னுடைய புத்தகத்தை பார்த்திருப்பீர்கள். நான் எழுதிய புத்தகத்தில் 148வது பக்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடையாளங்களும் அதனுடைய அர்த்தமும் என்ன என்பதை பற்றி இப்பொழுது உங்களோட பயிர்கள் கொள்கின்றோம். ஆனால் விவிலிய குறிப்புகள் இந்த புத்தகத்தில் நான் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த விவிலிய குறிப்புகளை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இந்த தண்ணீர், ஓய்வு நாள், கோவில், கைகளை குவித்தல், சொல் அதாவது ஜெபங்கள், ஒன்று கூடுதல், பாடல், மார்பில் பிழை தட்டுதல், பணிந்து வணங்குதல், முழந்தாளிடுதல், நிற்றல், அமர்தல், சிரம் தாழ்த்துதல், உண்ணான் ஒன்று, தைல பூசுதல், உடன்படிக்கை, சாம்பல், தீர்த்தம், அமைதி, இவை போன்ற அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய வழிபாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இது தருகின்ற அர்த்தம் என்ன? எப்படி சொல்லியிருக்கிற, மனிதன் பயன்படுத்தினாலும் கடவுள் பயன்படுத்தினாலும் அதில் மறைந்து கிடக்கின்ற உண்மைகள் பல. எனவே ஒவ்வொரு அடையாளமும் ஒரு பொருளை தருகிறது, அதில் சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன என்பதை பற்றிலாம் பார்த்திருக்கிறோம். எனவே நம்முடைய வழிபாட்டு கொண்டாட்டங்கள்ல பயன்படுத்துகின்ற அடையாளங்கள் தருகின்ற அர்த்தம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது தண்ணீர்னா என்ன அர்த்தம் என்பதை பற்றி பார்ப்போம். வாழ்வின் அடையாளம். சரி, இப்போ வாழ்வின் அடையாளம் என்பதற்கு விவிலியம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். விவிலியத்துல தொடக்க நூல் 1:20 தண்ணீரை பற்றி பார்க்க இருக்கிறோம். அது என்னங்கிறது இப்பொழுது கேட்போம். கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக என்றார். அதாவது தண்ணீர் தான் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது, எல்லா உயிரினங்களையும் வாழச் செய்கின்றது என்பது தண்ணீருடைய சிறப்பம்சம் என்பதை விவிலியத்தில் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக ஓய்வு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரின் நாள். இந்த ஆண்டவரின் நாளை பற்றி விவிலியத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாமா? விடுதலை பயண நூல் 16:23 என்ன சொல்கிறது என்பதை கேட்போம். கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள், ஆண்டவரின் புனிதமான சாபாத். இப்போ வாசிக்க கேட்ட இந்த 2 விவிலிய குறிப்புகளும் யூத மரபுப்படி சனிக்கிழமை தான், 7வது நாள் தான் ஓய்வு நாள். மனிதன் அதை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்பது. ஆனால் கிறிஸ்தவ மரபுப்படி ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்பதை நமக்கு திருச்சபை கற்று தந்திருக்கிறது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய உயிர்ப்பு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் தன்னுடைய ஆவியாரை பொழிந்த நாள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை பற்றி இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால், அல்லது இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இப்பொழுதைய புனிதர் 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஒரு மடல் எழுதியிருந்தார்கள். டிஎஸ் டோமினி, அதாவது டே ஆஃப் த லார்ட். இந்த டே ஆஃப் த லார்ட் என்ற அந்த மடல்ல 5 அம்சங்களை ஞாயிற்றுக்கிழமை பற்றி சொல்கிறார். டிஎஸ் டோமினி, ஆண்டவரின் நாள், ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது மீண்டும் ஆண்டவரின் நாள் என்ற ஒரு கருத்தை வைக்கிறார். அந்த கருத்து உயிர்ப்பின் நாள், தூயாவிரை பொழிந்த நாள். அது மட்டுமல்ல, மனிதனுக்கு அது ஓய்வு நாள், ஒரு நன்றியின் நாள் என்றெல்லாம் அவர் அதில் குறிப்பிடுகிறார். அதை பற்றி பார்க்கின்ற பொழுது இதுவும் ஓர் அடையாளம் தான். ஓய்வு நாள் என்பது ஆண்டவருடைய நாளாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஓர் அடையாளத்தை இந்த ஓய்வு நாள் நமக்கு தருகிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது கோவில் என்ன அர்த்தம்? இறைவனின் இல்லம், புனித இடம். கண்டிப்பாக கோவில் என்று வருகின்ற பொழுதே மாற்று கருத்து இருக்க முடியாது.
இறைவன் வீற்றிருக்கின்ற ஒரு அருமையான உறைவிடம். அவர் நம்மை இன்னும் நேரிடையாக சந்திக்கின்ற ஓர் இடம். எனவே அந்த அடிப்படை பார்க்கின்ற பொழுது விவிலியத்தில் திருப்பாடல் 122:9 இந்த மாதிரியான கோயில் பற்றிய ஒரு கருத்தை நமக்கு தருகிறது. வாசிக்க கேட்போம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அதாவது அந்த அவர் குறிப்பிடுகின்ற கோவில் எருசலேம் கோவில். எனவே இது ஒரு அடையாளம். எருசலேம் கோவில் மட்டுமல்ல, அந்த கோவில் மட்டும்தான் கடவுள் இருக்கிறார் என்பதல்ல. யூதர்களுக்கு கண்டிப்பாக எருசலேம் கோவில் தான் எல்லாரும் கூடி வருகின்ற ஒரு புனிதமான இடம். ஆனால் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கருணை மையப்படுத்தி கூடுகின்றார்களோ அங்கு அல்லது நற்கருணை வேலை இல்லை என்றால் கூட கடவுளுக்காக எழுப்பப்படுகின்ற அந்த கோவில் இறைவனின் இல்லமாக இருக்கிறது. எனவே கோவில் என்பது இறைவனின் இல்லம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இன்னொரு அடையாளம் கைகளை குவித்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறை வேண்டலின் அடையாளம். நம்ம கை கும்பிடுறோம். கை கும்பிடுகின்ற பொழுது அது ஒரு நம்முடைய உள்ளார்ந்த பண்பை கடவுளோடு நாம் பேச எடுத்துக்கொள்கின்ற ஒரு முயற்சியை அது காண்பிக்கின்றது. எனவே இதை பற்றி 1 அரசர்கள் 8:38 என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். உன் கடவுளாகிய இஸ்ரேலர் யாராவது மனம் நொந்து இக்கோவிலை நோக்கி தம் கைகளை உயர்த்தி செய்யும் எல்லா வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் உமது உறைவிடமாகிய விண்ணில் இருந்து நீர் செவிசாய்த்து மன்னிப்பீராக. அதாவது கைகளை குவித்தல் அல்லது கரங்களை விரித்து வைத்திருத்தல், இது எல்லாமே இதுவும் ஒரு உடல்நிலை, ஓர் அடையாளம். கடவுளோடு நாம் பேசுவதற்கு, கடவுளோடு நாம் உறவு கொள்வதற்கு, அவரோடு தொடர்பு கொள்வதற்கு, அவரிடம் நாம் வேண்டுவதற்கு, மன்னிப்பு கேட்பதற்கு, அவருக்கு விடுவதற்கு ஒரு சிறந்த அடையாளமாக இருக்கிறது கைகளை குவித்தல், கைகளை விரித்து மன்றாடுதல். மோசேயும் கூட தன்னுடைய மக்களுக்காக வேண்டி கரங்களை எல்லாம் விரித்து ஜெபித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கைகளை குவித்தல், கைகளை விரித்து வைத்திருத்தல் என்பது எல்லாமே இறைவேண்டலின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக சொல், அதாவது இறைவேண்டல்கள், ஜெபங்கள், மன்றாட்டுகள், இந்த இவை எல்லாமே நிறைய ஜெபங்கள், மன்றாட்டுகள் விவிலியத்தில் காணப்படுகின்றன. அதற்கான உதாரணங்கள் இப்பொழுது சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட அந்த ஜெபங்களுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். புகழ்ச்சி மன்றாட்டுகளின் அடையாளம். அதாவது ஜெபங்கள் என்று வருகின்ற பொழுது அந்த ஜெபத்தின் வழியாக கொள்கின்றோம். அதே போல நம்முடைய மன்றாட்டுகளுடைய தேவைகளை நாம் எடுத்து சொல்கின்றோம். அடுத்ததாக வருகின்ற அடையாளம் என்னவென்றால் ஒன்று கூடுதல். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வழிபாடு என்றாலே தனி மனிதனுடைய வழிபாடு அல்ல, ஒரு சமூகத்தின் வழிபாடு, இறை சமூகத்தின் வழிபாடு, ஒரு திருக்குடும்பத்தின் வழிபாடு. அதனால எல்லாருமே ஒன்று கூடி வர வேண்டும் என்பதுதான். எனவே இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரே நம்பிக்கையை வெளிப்படுத்தும் அடையாளம். அதாவது நமக்கு இந்த ஒரே என்ற அந்த சொல் திருத்தூதர் பவுலால் நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரே ஆண்டவர், ஒரே கடவுள், ஒரே நற்கருணை, ஒரே உடல். ஒரே உடல் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து என்ற தலை, திரு அவையாகிய மறை உடல் எல்லாம் சேர்த்து ஒரே உடல், ஒரே ஆவியார். சரிங்களா? எனவே இது போன்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கருத்துக்களில் ஒரே நம்பிக்கை என்பதும் இப்பொழுது சுட்டி காட்டப்படுகிறது. எப்படி நாம் எல்லாருமே ஒன்றுக்குள் வருகின்ற பொழுது நம்பிக்கையாளருடைய வழிபாட்டு கொண்டாட்டமாக இருக்கின்ற காரணத்தினால ஒரே நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துவதற்காக ஒன்று கூடுகிறோம் என்பதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம். அடுத்ததாக பாடல். எத்தனை வகையான பாடல்கள் விவிலிய நூல்களில் நாம் பார்க்கிறோம். அதே சமயத்துல நாமும் பல்வேறு விதமான பாடல்களை இயற்றுகிறோம். அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு, தேவைகளுக்கு ஏற்றவாறு, அந்த சடங்குகளுக்கு ஏற்றவாறு நாம் எல்லாமே பாடல்களை இயற்றுகிறோம். இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன என்பதை இப்பொழுது கேட்போம். புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு ஆகியவற்றின் அடையாளம். அதனால பாடலும் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது நம்முடைய வழிபாட்டு கொண்டாட்டங்கள்ல. அந்த அடையாளமும் ஒரு சிறப்பான பொருளை நமக்கு தருகிறது. கடவுளை போகிறோம், நன்றி செலுத்துகிறோம், அதன் வழியா நாம் மன்னிப்பு கேட்கிறோம். சரிதானா? ஓகே. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மார்பில் பிழை தட்டுதல், நம்முடைய நெஞ்சில அப்படி பிழை தட்டுகிறோம்.
இது நம்ம திருப்பலியின் பொழுது கூட ஒரு இடத்துல நம்ம முக்கியமாக சொல்கின்றோம், அதை செய்கின்றோம், எல்லாம் வல்ல இறைவனிடமும் என்ற அந்த மன்றாட்டை சொல்கின்ற பொழுது நம்முடைய நெஞ்சை மார்பை தட்டி என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே என்று சொல்லி பிழைத்தட்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? மன வருத்தத்தின் அடையாளம். மன வருந்துகிறோம். நாம் செய்த கடந்த நாட்டில் செய்த குற்றங்கள், பிழைகள், பாவம் இவற்றுக்காக மன வருந்தி நம்மை நாமே தயாரித்துக் கொள்வதுதான் இந்த ஒரு செயலினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை பற்றி லூக்கா நற்செய்தி 18:13 என்ன சொல்கிறது என்பதை கேட்போம். வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து கூட பார்க்க துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். அதாவது அந்த ஒரு ஜெபிக்க செல்கின்ற ஒரு மனிதனுடைய இயல்பு, மன வருந்து என்ற அந்த தனி மனித இயல்பை காட்டுகின்ற விதத்துல மார்பில் பிழைத்தட்டுதல் என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை நாம் இப்பொழுது கேட்டோம். அடுத்ததாக பணிந்து வணங்குதல், முழந்தாளிடுதல், இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்ப்போம். ஆராதனை வணக்கம் செலுத்துவதன் அடையாளம். ஓகே, ஆராதிக்கிறோம், வணக்கம் செலுத்துகிறோம், வணங்குதல், முழந்தாளிடுதல், கைகளால் இந்திய முறைப்படி கைகளால் பீடத்தை தொட்டு நெற்றியில் கண்களில் ஒற்றி வைத்துக் கொள்ளுதல். இது இந்திய பாரம்பரியப்படி மரபுப்படி இதை செய்யலாம் என்று கூட தாய் திருவை நமக்கு கற்று தந்திருக்கிறது. இப்பொழுது அந்த நம்முடைய புதிய திருப்பலி நூல்ல இதை பற்றி சொல்லியிருக்கிறத அவங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். தாய் திருவை ஒவ்வொரு நாட்டிற்கு ஏற்றவாறு பண்பாட்டு கூறுகளை வழிபாட்டில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அனுமதி அளித்திருக்கிறது. நம்முடைய இந்திய நாட்டிற்கென்று 12 அம்சங்களை தந்திருக்கிறது. இந்த 12 அம்சங்கள்ல 4வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பொருட்களை முத்தமிடுதலுக்கு பதிலாக அவ்விடத்தின் வழக்கத்துக்கு ஏற்ப விரல்களாலோ உள்ளம் கையாலோ அவற்றை தொட்டு கண்களிலோ நெற்றியிலோ ஒற்றிக்கொள்ளலாம். எனவே நம்முடைய வழிபாட்டு கொண்டாட்டத்துல நாம் இவ்வாறு செய்வதற்கும் அனுமதிக்கப்படுகிறோம் என்பதுதான் இதன் அர்த்தமாக இருக்கிறது. எனவே பணிந்து வணங்குதல், முழந்தால் இடுதல், கரங்களால் விரல்களால் நம்ம அந்த பொருளை, இந்த இடத்தை தொட்டு கண்களில் நெற்றியில் ஒற்றிக்கொள்வது எல்லாமே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இதனுடைய அர்த்தம் ஆராதனை, வணக்கம் செலுத்துதல் என்பதுதான். இதை பற்றி தொடக்க நூல் விவிலிய குறிப்பு 17:3 என்ன சொல்கிறது என்று கேட்போம். ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது. ஓகே, இது போதும். அதாவது ஆபிரகாம் கடவுள் நோக்கி பணிந்து வணங்குகிறார். எனவே ஒவ்வொரு உடல் அசைவும் ஓர் அடையாளமாக இருக்கிறது, சிறந்த பண்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பார்க்கின்ற பொழுது நிற்றல், இதுவும் ஒரு உடல் நிலைதான். இது எதை குறித்து காட்டுகிறது? எதிர்பார்த்து காத்திருத்தலின் மரியாதையின் அடையாளம். அதாவது நம்ம நிற்கிறோம்னாலேயே நம்ம காத்திருக்கிறோம், சரிதானா? ஏதோ எதிர்பார்த்திருக்கிறோம். இதை பற்றி திருவெளிப்பாடு 7:15 என்ன சொல்கிறது பார்ப்போம். அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபடுகிறவர்கள், அரியணை வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். அதாவது நின்று கொண்டு இருத்தல், நிற்றல் எதை குறிக்கிறேன் என்று சொன்னால், நாம் காத்திருக்கிறோம், கடவுளுக்காக காத்திருக்கிறோம், கடவுளை எதிர்பார்த்திருக்கிறோம், அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து இன்னும் சிறப்பான விதத்தில் நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த நிற்றல் என்ற அந்த உடல் நிலையின் அர்த்தம். அடுத்தது பார்க்கின்ற பொழுது அமர்தல். உட்கார்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவோம். உடனே உட்கார்ந்துருக்கு நம்ம இடத்தை பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். ஒரு ஜெபம் முடிகிறதுக்கு முன்னதாகவே அந்த ஆமன் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து நம்ம ஆமன் சொல்லி முடித்த பிறகுதான் உட்காரணும். அதனால இந்த திருவழிபாட்டுல ஒவ்வொரு உடல் நிலையும் ஒரு அசைவும் சிறப்பு அம்சம் கொண்டிருக்கிறது. நமக்குரிய இடம் நம்மகிட்ட தான் இருக்கும், வேற எங்கேயுமே போகாது. அதனால அந்த வழிபாட்டுல நிற்கக்கூடிய நேரத்தில் நின்று இந்த ஜெபத்தை மன்றாட்டை சொல்லி முடித்த பிறகு அமர்ந்து இருத்தல் தான் சிறப்பு. எனவே இந்த அமர்தல் கூட ஒரு சிறப்பான ஒரு இடம் பெற்றிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? கூர்ந்து கவனித்தல்,
தியானத்தின் அடையாளம். அதனால அமர்கிறோம் என்றால் நம்முடைய களைப்பை போக்குவதற்காக அல்ல. என்ன, அமர்ந்து இருப்பது தியானத்தின் அடையாளம், கூர்ந்து கவனித்தல். இன்னைக்கு யோகாலாம் செய்கின்ற பொழுது ஏன் தரையில அமர்ந்து செய்ய சொல்றாங்க? ஏன்னா அது நம்முடைய இந்த உணர்வுகள் எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்தி கூர்ந்து கவனிப்பதற்கு ஒரு ஏற்ற ஒரு உடல்நிலை என்பதுதான். எனவே இந்த அமர்தலை பற்றியும் லூக்கா நற்செய்தியாளர் 10:39 என்ன சொல்கிறார் கேட்போம். மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். எந்த ஒரு விவிலிய குறிப்பும் எப்படி அந்த விவிலியத்தில் காணப்படுகின்ற நபர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அந்த பயணிக்கின்ற பொழுது, அவருடைய பேச்சு கேட்கின்ற பொழுது உட்கார்ந்திருக்கின்ற அந்த உடல்நிலை கூட இந்த கூர்ந்து கவனிக்கிறது, தன்னுடைய அந்த ஈடுபாட்டை காண்பிக்கிறது. அமர்ந்திருத்தல் கூட ஒரு விவிலியத்தின் அல்லது திருவழிபாட்டினுடைய ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கிறது. நல்ல ஒரு அமர்தல் என்பது ஒரு வழிபாட்டு உடல்நிலை, ஒரு செயல். எனவே அதிலும் ஈடுபாடு காண்பிக்க வேண்டும். அந்த ஈடுபாடு என்பது நான் எப்படி சொல்வது போல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அல்ல, மாறாக நாம் கூர்ந்து கவனித்து ஈடுபாட்டோடு பங்கேற்றது. அடுத்தது பார்க்கின்ற பொழுது சிரம் தாழ்த்துதல், அதாவது தலை வணங்குதல். இந்த தலை வணங்குதலும் எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? பணிவின் அடையாளம். நம்ம சில நேரங்கள் வழிபாட்டுல தலை வணங்குகிறோம், பீடத்தை நோக்கி வணங்குகின்றோம், நற்கனை நோக்கி வணங்குகின்றோம், அல்லது பலிப்பிட பணியாளரை பார்த்து வணங்குகின்றோம், அல்லது ஒருவருக்கு ஒருவர் அமைதி தெரிவித்துக் கொள்கின்ற பொழுது பணிந்து வணங்குகின்றோம். எனவே இந்த வணங்குதல் என்பது பணிவின் அடையாளமாக இருக்கிறது. இதை பற்றி விடுதலை பயண நூல் 12:27 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இது ஆண்டவரின் பாஸ்கா பலி. அவர் எகிப்தியரை சாகடித்த போது எகிப்தில் உள்ள இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார். இவ்வாறு நம் வீடுகளுக்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள். மக்களும் தலைவணங்கி தொழுதனர். அதாவது கடவுள் செய்த அந்த மீட்பு செயல், விடுதலை செயல், இந்த அன்பு செயல், இவற்றையெல்லாம் அந்த மக்கள் அந்த நினைத்து பார்த்து தலை வணங்கி அவருக்கு வழிபாடு செலுத்துகின்றார்கள். எனவே இந்த தலை தாழ்த்துதலும் சிறத்தாழ்த்துதலும் வழிபாட்டினுடைய ஒரு சிறப்பான அடையாளமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உண்ணா நோன்பு. உண்ணா நோன்பும் எதன் அடையாளம்? தவத்தின் அடையாளம். அதனால நம்ம சிலர்ல உணவு நோன்பு இருக்கிறோம், இறைச்சி உண்பதை தவிர்க்கிறோம், அல்லது ஒரு சந்தி என்றால் ஒருவேளை சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுவதுதான் ஒரு சந்தி. ஒருவேளை சாப்பிட மட்டும் நிறுத்துவது ஒரு சந்தி அல்ல. ஒரு வேளை சாப்பாடு நிறுத்தி மற்ற 2 வேளை சாப்பாட்டை சாப்பிட்டு சமம் செய்வது அல்ல, மாறாக ஒருவேளை சாப்பாட்டை மட்டுமே உண்பதுதான் ஒரு சந்தி. எனவே ஆனால் இவற்றையெல்லாம் உண்ணாமல் நோன்பு இருப்பது, உணவுக்கு, இறைச்சிக்கு, இவற்றையெல்லாம் சற்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உண்ணா நோன்பு இருப்பதும் நம்முடைய தவத்தின் அடையாளம் என்று ஒரு பொருளை நாம் பெற்றிருக்கிறோம். இதை பற்றி 2 சாமுவேல் 12:16 என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். இது ஒரு அடையாள செயல். அந்த அடையாள செயல் சொல்வதை விட உண்மையாகவே ஒரு நிகழ்வு இந்த உண்ணா நோன்பு இருப்பது. ஆனால் இந்த உண்ணா நோன்பு என்ற அந்த அருமையான தன் நிறைவு செயல் எதை வெளிப்படுத்துகிறது? தவம் செய்வதை. தவம் எதற்காக செய்கிறோம்? கடவுளுடைய அன்பை, அருளை, இரக்கத்தை, மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக செய்யப்படுகிறது. அடுத்ததாக தைலம் பூசுதல். தைலம் பூசுதல் எதன் அடையாளமாக இருக்கிறது? அருள் பொழிவின் அடையாளம். அதனால இன்னைக்கு தைலம் பூசப்படுவது அருள் பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, ஆயராக்கு அருள் பொழிவு செய்யப்படுவதற்கு மட்டுமல்ல, திருமழுக்கு பெறுகின்ற பொழுதே நாம் அருள் பொழிவு செய்யப்படுகிறோம். தைலம் பூசப்படுகிறோம், அதன் வழியாக நாம் அருள் பொழிவு செய்யப்படுகிறோம். புனித அம்ரோஸ் சொல்வார், ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு குரு.
அப்படின்னா பொது குருத்துவத்தில், கிறிஸ்துடைய பொது குருத்துவத்தில் பங்கேற்கின்ற காரணத்தினால ஒவ்வொரு கிறிஸ்தவரும் குருவாக இருக்கிறார். எனவே இந்த தைல பூசுதலை பற்றி விவிலிய குறிப்பு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். திருப்பாடல் 23:5. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். அதாவது இந்த தைலம் பூசப்படுவது எதற்காக? கடவுள் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் கிறிஸ்து வழியாக அருள் பொழிவு செய்து தனக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அடுத்து பார்க்கின்ற பொழுது உடன்படிக்கை. உடன்படிக்கை எதனுடைய அடையாளம்? ஒப்பந்தத்தின் அடையாளம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நிகழ்கிறது. ஆனால் இது ஒரு சின்ன ஒரு பொருள் தான். உடன்படிக்கை என்பது வேறு, ஒப்பந்தம் என்பது வேறு. இது ஒரு அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை அப்படின்னா. ஆனால் உடன்படிக்கை என்பது கடவுள் தானாக முன்வந்து அவரை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக மனிதனோடு செய்து கொள்வதுதான் உடன்படிக்கை. ஆனா இது ஒப்பந்தம் என்று ஏன் சொல்கிறோம்னா, இரு நபர்கள் அதில் ஈடுபடுகின்ற காரணத்தினால. ஆனால் ஒப்பந்தம் என்பது ஒரு என்ன சொல்வது, தன்னலத்தோடு செய்யப்படுகின்ற ஒன்று. நீ இதை செஞ்சால் நான் செய்வேன், அதுதான் ஒப்பந்தம். நீ இதை செய்யலன்னா நான் செய்ய மாட்டேன். அந்த விதத்தில் அங்கேயும் இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு குழுக்கள் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அதில் சுயநலம் இருக்கும். ஆனால் இந்த உடன்படிக்கையில் சுயநலம் இருக்காது. கடவுள் கண்டிப்பாக எல்லா மக்களையும் தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம், அந்த ஏக்கம், அந்த ஆவல், அந்த தேடுதல் இருக்கிறது. அது உடன்படிக்கை. ஆனால் ஒப்பந்தத்தில் அப்படி இல்லை. இந்த வேறுபாடுகளை பற்றி நமக்கு சற்று புரிந்து கொண்டால் போதும். ஆனால் அந்த உடன்படிக்கை வருகின்ற பொழுது ஒப்பந்தம் என்று சொல்வது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லாடை. இதை பற்றி தொடக்க 17:10-11 என்ன சொல்கிறது என்று கேட்போம். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின் வரும் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கின்ற ஒப்பந்தம். இதுதான் நம்ம இடத்துல ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன சொல்லியிருக்கிறேன், இன்னும் அந்த ஒப்பந்தம் என்ற அந்த சொல்லை விட அதிக ஆழமான அர்த்தம் கொண்டது உடன்படிக்கை. சரிங்களா? இதே போல நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுதும் ஏற்கனவே ஒரு கடந்த கருத்துரையில் சொல்லியிருக்கிறேன். உடன்படிக்கை கிறிஸ்து ஏற்படுத்திய உடன்படிக்கை, அது இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. அது ஓர் அழியாத முத்திரை. இதிலும் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துனுடைய அன்பு, அவர் ஏற்படுத்தி, அவர் தேர்ந்து கொண்ட, அவர் முன்வந்து செய்த உடன்படிக்கை. எந்த விலங்கினுடைய ரத்தம் அல்ல, மாறாக அவருடைய ரத்தத்தினால் உருவான உடன்படிக்கை. அடுத்ததை பார்க்கின்ற பொழுது சாம்பல் பயன்படுத்தப்படுகிறது. இது எதனுடைய அடையாளம்? தவத்தின் அடையாளம். நமக்கு தெரியும் சாம்பல் புதன் இப்பொழுது வேறு சொல்லால் பயன்படுத்தப்படுகிறது. புதிய திருப்பள்ளிகளில் திருநீற்று புதன். ஆனால் இந்த திருநீற்று புதனும் அல்லது இந்த திருநீரும் தவத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த சாம்பல் எப்படி விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தியாளர் 11:21 என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம். கொரோசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறி இருப்பார். அதாவது இந்த சாம்பல் தவத்தின் அடையாளம், மனமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம அந்த திருநீற்றை புதன் சமயத்தில் ஒரு அடையாளமாக அந்த சாம்பலை திருநீற்றை பூசிக்கொள்கின்ற பொழுது தவம் என்ற ஒரு நிலைக்கு வருகிறோம். அது மட்டுமல்ல, மனமாற்றம் என்ற அந்த ஒரு உணர்வை, அந்த ஒரு புரிதலை தெரிந்து கொண்டு மனம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த சாம்பல் நமக்கு தருகின்ற ஒரு உண்மையான அர்த்தம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது தீர்த்தம், நம்ம புனித நீர். நம்ம இந்த தீர்த்தத்தை அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். கோயிலுக்குள் நுழைகின்ற பொழுது பயன்படுத்துகிறோம். அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில்
தொடக்க சடங்கின் பொழுது நீரானது புனிதப்படுத்தப்பட்டு அது மக்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இல்லை மக்கள் கொஞ்சம் வந்துருங்க ஃபாதர் அப்படி சொல்லி வருகின்ற பொழுது அவர்களுக்கும் அந்த சமயத்தில் புனித நீர் தெளிக்கப்படுகிறது, தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்ப்போம். தூய்மைப்படுத்துதல் ஆசீர் அளிப்பதின் அடையாளம். அதனால தண்ணீர், புனித நீர் தெளிப்பது வந்து தூய்மைப்படுத்துகின்ற ஒரு அணுகுமுறையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. எல்லா மக்களுக்கும் தண்ணி தீர்த்தம், அதாவது நற்கருணை வாங்குறாங்களோ இல்லையோ, தீர்த்தம் மட்டும், அந்த தண்ணி மட்டும் எங்க மேல பட்டா போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அது முக்கியம் அல்ல. நற்கருணை சாதாரண புனித நீரை விட ஆழமான நமக்கு அருளை தரக்கூடிய ஒன்று என்றால் அது கிறிஸ்து. இது வந்து திருச்சியினுடைய இறைவேண்டல் வழியாக நம்மை புனிதப்படுத்துவதற்கு தயார் செய்யப்படுகின்ற ஒரு அருமையான சடங்கு தீர்த்தம், புனித நீர். எனவே தீர்த்தத்தை காட்டிலும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்னவென்றால் அது நற்கருணை. அடுத்துதான் நம்ம சடங்குல இந்த தீர்த்தம் மக்கள் தெளிக்கப்பட்ட உடனே நம்ம வெளியே போறதோ அல்லது வேற செயல்களில் ஈடுபடுவதோ சரியல்ல. இது வந்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு அடையாள செயல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதுவும் இதை பற்றி இன்னும் சில இடத்துல பார்க்க இருக்கிறோம். அருள் வேண்டல் குறியீடு என்ற ஒரு பகுதிக்கு வருகின்ற பொழுது நாம் பார்ப்போம். இந்த தீர்த்தத்தை பற்றி நாம் இன்னும் சற்று ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருப்பலி நூலில் காணப்படுகின்ற சிறப்பு மன்றாட்டுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்பொழுது இந்த அடையாளம், தீர்த்தம் என்ற இந்த அடையாளத்தினுடைய உண்மையான பொருளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்பு மக்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும், பாஸ்கா திருவிழிப்பு கொண்டாட்டத்தின் பொழுது ஒரு அருள் பணியாளர் 2 வகையான தண்ணீரை புனிதப்படுத்துகிறார். ஒன்று திருமுழுக்குக்கு தேவைப்படுகின்ற தண்ணீர், இன்னொன்று சாதாரணமான ஒரு புனித நீர். இந்த திருமுழுக்குக்கு பயன்படுத்தப்படுகின்ற தண்ணீரை வந்திருக்கின்ற பொழுது அவர் அந்த பாஸ்கா திரியை அந்த தண்ணீர் தொட்டிக்குள் அவர் விட்டு அந்த சமயத்தில் ஒரு முறை அல்லது 3 முறை அந்த தண்ணீர்ல அந்த பாஸ்கத்திரியை உள்ளே வைப்பதன் வழியாக இந்த ஜபத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஆண்டவரை இந்த தொட்டில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றல் திருமகன் வழியாக இறங்க வேண்டும். அதாவது அப்பொழுதே இந்த திருமுழுக்கு நீரானது புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஜபம் சொல்லப்படுகிறது. சரிதானா? இது முதல் வகையான தண்ணீர். 2வது வகையான தண்ணீர் என்று பார்க்கின்ற பொழுது அது திருமுழுக்கை நினைப்படுத்துவதற்காக தரப்படுகின்ற, கொடுக்கப்படுகின்ற, தெளிக்கப்படுகின்ற ஒரு புனிதமான நீர். இந்த நீரை புனிதப்படுத்துகின்ற பொழுது சொல்லப்படுகின்ற ஜபங்களில் உள்ள வரிகளில் ஒன்று இதுதான்: இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும், ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர், உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எனவே இந்த புனித நீர் சாதாரண ஞாயிற்றுக்கிழமைகளில் தெளிக்கப்படுவது, மக்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஆசி வழங்கி தண்ணீர் தெளிக்கப்படுவது அல்லது பொருட்களை புனிதப்படுத்துவது, இதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த தண்ணீரும் புனிதப்படுத்தப்படுகிறது. எனவே தீர்த்தம் என்று சொன்னாலே நமக்கு தரப்படுகின்ற அர்த்தத்தை மீண்டும் சொல்லுங்க. தீர்த்தம் தூய்மைப்படுத்துதல், ஆசி அளிப்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த தண்ணீர் ஒரு அடையாள அல்லது தீர்த்தம் ஒரு அடையாளமான ஒரு பொருள். ஆனால் இந்த அடையாள பொருள் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு, நமக்கு ஆசி வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதைத்தான் இதில் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது, நிறைவாக பார்க்க இருப்பது, அமைதி என்ற இந்த ஒரு சொல்லாடலுக்கு என்ன அர்த்தம்? தனி இறை வேண்டலின் தியானத்தின் அடையாளம். அமைதி என்று நம்ம நினைக்கின்ற பொழுது தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அருமையாக வழிபாட்டில் பங்கு பெறுகின்றவர்களும் இருக்கிறார்கள், இடையிடையே அமைதி காக்கின்றவர்களும் அல்லது முழுமையாக அமைதி காக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். திருப்பலியை ஒரு காட்சியாக பார்த்தால் மட்டும் போதும், நம்ம ஜெபம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில ஜெபங்கள் முழுவதுமாக தெரிந்திருக்குமா என்பதும் ஒரு சந்தேகம்தான். ஒட்டுமொத்தமாக கூட்டத்தோடு கூட்டமாக சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது அந்த டிஜிட்டல் அல்லது ஸ்கிரீனில் போடுகின்ற பொழுது அதை பார்த்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாராமல் மனப்படமாக சொல்ல முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்க முடியும். எனவே இருந்தாலும் கூட இந்த அமைதி என்ற அந்த சொல் ஒரு தனி மனிதனுடைய இறைவேண்டலுக்கும் தியானம் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அது
இந்த அமைதி கடைபிடிக்கப்படுகிறது. அதனாலதான் இந்த அமைதி பற்றி சொல்கின்ற பொழுது திருப்பலி நூல்ல என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது சொன்னா திரு அமைதி. அப்படின்னா திரு அமைதினா எப்படி நம்ம பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம், திரு போட்டு ஆல்ரெடி பேர் சொல்றோம், அதே போல இந்த திரு என்பது மரியாதைக்குரிய அமைதி. எனவே இந்த திரு அமைதி என்றால் நம்முடைய மௌனமாக இருப்பது அல்ல, மாறாக தியானம் செய்வது, இறைவேண்டல் அமைதியாக செய்வது, இதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்கள், இந்த நேரம் வரைக்கும் நம்முடைய வழிபாட்டில் தாய் திருவாவை என்னென்ன அடையாளங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த அடையாள செயல்கள், அடையாள உடல் நிலைகள், பொருட்கள், இவை எல்லாமே தனித்துவம் கொண்டவையாக இருக்கின்றன. எல்லாம் சிறு சிறு அர்த்தம் இருந்தாலும் ஆழமானதாக இருக்கிறது. அதற்கான விவிலிய சான்றுகளையும் நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே இந்த அடையாளங்களில் இருந்து இப்பொழுது நாம் அருள் அடையாளத்திற்கு போக இருக்கிறோம். எனவே இதோடு இந்த ஒரு சிறிய கருத்துரையை இதை கொண்டு வருகிறேன். அனைவரும் நல்ல பொறுமையா காத்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. கேள்வி எண் 1. திரு அவை எந்தெந்த அடையாளங்களை பயன்படுத்துகின்றது? அதன் பொருள் என்ன? அதற்கான விவிலிய குறிப்புகள் யாவை? கேள்வி எண் 2. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தமது திருமடலில் குறிப்பிடும் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பம்சம் கூறும் கருத்துக்கள் எத்தனை? அவை யாவை? கேள்வி எண் 3. பண்பாட்டு மயமாக்கலுக்கு இந்திய நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட 12 அம்சங்களில் 4வது கருத்து என்ன? கேள்வி எண் 4. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு குரு என கூறிய புனிதர் யார்? கேள்வி எண் 5. திருப்பலியில் தீர்த்தத்தை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது எது? இனியவர்களே, இக்கருத்துரையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எமக்கு சரியான விடை எழுதி அனுப்ப வேண்டிய அஞ்சல் முகவரி: இயக்குனர், நற்செய்தி நடுவோம், பத்திநாதபுரம், தூத்துக்குடி 628008. மின்னஞ்சல் முகவரி gnctuty@gmail.com.